இந்த பாடலிலிருந்து நமக்கு தேறுவது என்ன என்றால், மறைகாப்பாளர் எந்த வீட்டினுடைய வாசல்ல பந்தல் போட்டு கண்ணுக்குட்டியை நிறுத்தி வச்சு நாயை தவிர்ப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் காக்கும் வேதம் எது? அல்லது எந்த வீட்டுக்கு போனால் இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும், யாருக்கு இன்றைய தினம் வரைக்கும் தயிர் சாதம் என்று பெயர், அப்படிப்பட்டவர்கள் காக்கும் வேதம் எது என்று சங்க இலக்கியம் காட்டும் வேதம் அதுவே என்பதற்காக இவ்வளவும் சொன்னேன். சேதா நறுமோர் வெண்ணையின் மாதுளம் கலந்த தயிர் சாதம், இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு விஷயம் இதை பற்றி பார்ப்போம். இது குறுந்தொகை, நல்ல வேளையா 2 நாள் எடுத்துட்டதுனால நம்மளால கொஞ்சம் நிதானமா போக முடியாது. குறுந்தொகை என்கிற சங்க இலக்கியம் 156வது ஸ்டான்ஸா இது. இது கொஞ்சம் இப்பொழுது பிரசித்தமான விஷயம்தான். இது காதலன் காதலி, அவர்களுக்குள்ள ஒரு காதல், அந்த மையலில் அந்த நோய்க்கு மருந்து தேடுகிறார்கள். அதற்கு ஒரு பிரம்மச்சாரி பையன், வேத பாடசாலை பையனை பார்த்து, எங்களுக்கு மருந்து உங்களுடைய மந்திரத்தில் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய பாடல். இருக்கிறது, அது வேற விஷயம். இகை வஸ்தம் ஆவிய உஷ்டம் முதலிய எந்த மந்திரங்களை ஜபம் பண்ணா, எந்த மந்திரத்தை சிரவணம் பண்ணா மறுபடியும் காதலன், அதாவது சதிபதிகள் சேரலாம், காதலன் காதலி சேரலாம் என்பதற்கான மந்திரங்கள் வேதத்தில் இல்லாம இல்லை. அதை கேட்கிற பாடலை நீங்க பார்த்தேன்னா, பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே, செம்பு முறுக்கின் நல் நார் களைந்து தண்டோடு பிடித்த தாழ் கமண்டலத்து படிவ உண்டி பார்ப்பன மகனே, எழுதா கற்பின் நின் சொல்லுள்ளும் பிரிந்தோர் புணர்க்கும் பண்பின் மருந்தும் உண்டோ மயலோ இதுவே. பார்ப்பன மகனே என்கிறது வேத பாடசாலையைச் சேர்ந்த பிரம்மச்சாரி பாலகனே, செம்பு முறுக்கின் நல் நார் களைந்து தண்டோடு பிடித்த தாழ் கமண்டலத்து. அடேங்கப்பா, இது அந்த பையனுடைய கையில் இருக்கக்கூடிய பலாச தண்டம். அப்படிப்பட்ட இந்த பலாச தண்டத்தை கையால் பிடித்து கமண்டலையும் ஏந்தி நிற்கக்கூடிய, குருகுலத்துக்கான ஆகார நியமங்கள் கூட படிவ உண்டி பார்ப்பன மகனே, ஏ பார்ப்பன மகனே, பிரம்மச்சாரி பாலகனே, நீ கற்பது எழுதா கற்பு. வேதத்திற்கு மற்றொரு பெயர் சங்க இலக்கியங்களில் எழுதா கற்பு. எழுதா கற்பு என்றால் காதால் கேட்டு மனப்பாடம் செய்து வர வேண்டியது வேதம். அப்போ வேதத்தை எழுதவே மாட்டார்களா என்றால், எழுதுவது அதமபட்சம். அதமஹா லிகித பாட்டகா, வேதத்தை எழுதி படிப்பது என்கிறது முறைப்படி கேட்டு கேட்டு நெற்று பண்ணி வராமல் போனால் அதமபட்சமாக எழுதுவதை வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். பொதுவாக வேதத்தை காதாலேயே கேட்டு நெற்று பண்ண வேண்டும். அது அந்த கல்ச்சரே நம்ம நேர பார்த்தா தான் புரியும். அதற்காக ஒரு 9 வருடங்கள் எடுத்து வைத்து அதற்கான விதிமுறைகளை அவர்கள் கையாண்டு, காலையில் ஒரு 4:30 மணி நேரத்திற்கு எழுந்து இரவு 10 மணி வரைக்கும் பலவேறு விதமாக வேதத்தை சொல்லி 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 உருவேத்தி, முன்னாடி சொன்னேனே அதுதான் சந்தை திருவை, அதன் பிறகு தரவாவிருத்தி ஆவிருத்தி என்கின்ற முறையில் திருப்பி 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 வேதத்தை சொல்லி அந்த வேதத்தை உட்கொண்டு வாழக்கூடிய சில லட்சக்கணக்கான பேர்கள் இன்று வரை இருக்கின்றனர். அதற்கு ஏற்ற லைஃப் ஸ்டைல், அதற்கு என்ன உணவு உண்ணணும், அதெல்லாம் இல்லாத போனால் அந்த வேதம் வராது. அதற்கு எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும், எது மாதிரியான நியம நிஷ்டையில் இருக்கணும், இவ்வளவும் சேர்ந்துதான் அது. அடியனுக்கு தெரிந்தவரை வேற எந்த மத நூல், யாருக்காவது தெரிஞ்ச சொல்லலாம், வேற எந்த மத நூலையும் இவ்வாறு சில பல வருடங்கள் தந்து மனதிற்குள் நெற்று பண்ணுவது, இவ்வளவு பெரிய மத நூலை
10,586 மந்திரம் ருக்வேதம்னு பார்த்தேன்னா. இது மாதிரி அந்தந்த வேதத்தை அவரவர்கள் அத்தியனம் செய்வது என்கிறது அதை அப்படியே உள்வாங்கி சாகர வரைக்கும் அதை உட்கொண்டு இருக்கிறது, மறவாமல் இருப்பது. வேத பாராயணம் என்று நடக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். அங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் 10 பேர்கள் என்றால் 10 பேர்கள்ல ஒத்தர் கையில புத்தகம் இருக்கலாம், பல இடங்களில் அது கூட இல்லாமல் போகலாம். மற்றவர்கள் தடங்கினால் எடுத்துக்காட்டுவதற்காக ஒருவர் கையில் புத்தகம் இருக்கலாம், அது கூட பல இடங்களில் இல்லாத போகலாம். வேத பாராயணம் இன்று வரை அப்படித்தான் நடக்கிறது. இது மாதிரி வேற எந்த சமய நூலுக்கும் உண்டா என்று எனக்கு தெரியாது. வேதம் அளவுக்கு பெரிய சமய நூல் நீங்க ஹனுமான் சாலிசாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன வேதம் அளவுக்கு பெரிய சமய நூல் எதுக்கும் இருக்கிறதாக தெரியல. இன்றைய தினம் வரைக்கும் அதை பெரும்பாலும் எழுதா கற்பாகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் அப்படி இருந்தால்தான் பாடபேதங்கள் இல்லாமல் அது நாம் மனதில் கொள்ள முடியும். அதை மெட்டிகுலஸாக காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அதற்கான வேஷபூஷணங்கள் இதெல்லாம் பலாசதண்டம் தரிப்பது அல்லது கமண்டலு தரிப்பது. இவ்வாறு தரித்து இப்பேற்பட்ட ஒரு முயற்சி எடுத்து படிவ உண்டி உபவாசம் செய்து சாத்விக ஆகாரங்கள் கொண்டு இவ்வாறு வேதம் அத்தியனம் செய்து வருகிறீரே அப்பா குழந்தாய், நீர் கற்றுக்கொள்ளும் அந்த எழுதா கற்பில் நாங்கள் சேருவதற்கான ஏதாவது மந்திரம் உண்டா சொல் என்று இந்த பாடல் அழகாக அமைந்த விதம். இங்கேயும் அதே கேள்வியை கேட்கிறேன். கையில் பலாச தண்டம் கொண்டு கமண்டலு கொண்டு புத்தகத்தில் எழுதாமல் முழுமையாக குரு சொல்லுவது மூலமாகவே கேட்டு அறியக்கூடிய ஒரு சாஸ்திரம் இன்றும் எது? இந்த வேதம் வேற, அந்த வேதம் வேறையா? அந்த எழுதா கருப்பு வேறையா? இன்றைக்கு உள்ள எழுதா கருப்பு வேறையா? இந்த கேள்வி நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அன்று பலாசதண்டம் கொண்டு கையில் ஏந்தி வேதம் கற்றார்களே, அந்த வேதம் வேறையா? இன்னைக்கும் அதே பலாசதண்டம், அதே தயிர் சாதம், அதே மாதுளை என்று கொண்டு, அதே கன்று என்று கொண்டு இன்றைக்கும் வேதம் ஓதுகிறார்களே, இந்த வேதம் வேறையா என்கிறது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். மேலே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, சொன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும். அதான் சொல்லிட்டேனே, ராமாயணத்தில் ராமனுக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் சங்க இலக்கியத்தில் வேதத்திற்கு உண்டு. சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அப்படி இருக்கும் அது. அன்னாய் வாழி வேண்டு அன்னை நம்மூர் பார்ப்பன குருமகன் போலத்தாமும் குடுமி தலையை மன்ற நெடுமலை நாடன் ஊர்ந்தமாவேகே என்கிறது ஐங்குறுநூறு 202வது வரி. இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம். அதாவது எந்த அளவுக்கு இது திருமுருகாற்றுப்படையெல்லாம் வேற, அதெல்லாம் ஒரு முருகனை பற்றிய துதிங்கிறதுனாலேயே அது ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் செக்யூலர் டெக்ஸ்ட். ஒரு செக்யூலர் டெக்ஸ்டில் அவர்கள் சாதாரணமாக பேசும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் வேத விஷயங்களை பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த மன்னனுடைய குதிரை ஓடி வருகிறதே, இந்த குதிரையினுடைய பிடரியை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால், வேதம் கற்கும் ஒரு பார்ப்பன மகன் அவனுடைய தலையில் உள்ள சிகையை போல இருக்கிறது என்று இங்க அழகான வர்ணனையை கொடுக்கிறார். கலித்தொகை என்கின்ற இலக்கியத்தில் 69வது வரி, காதல் கொள் வதுவை நாள் கலிங்கத்துள் ஒடுங்கிய மாதர்கொள் மான் நோக்கின் மடந்தை தன் துணையாக ஓதுடை அந்தணன் எரிவலம் செய்வான் போல். தான் காதல் கொண்ட வது, வது என்றால் இப்பொழுது திருமணமாக போற பொண்ணுக்கு வது என்று பெயர். வது வரன் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அவள் அந்த அவளுக்கே உரிய ஒரு லட்சணம், அந்த ஒரு நாணம், அந்த நாணத்தோடு இருக்கிறதுனால கலிங்கத்துள் ஒடுங்கிய மாதர்கொள் மான் நோக்கின் மடந்தை, மானை போல் காணக்கூடிய அந்த மடந்தை, அவளை தன் துணையாக, தனது துணைவியாக இந்த வரன் என்ன செய்கிறான் என்றால், எரி வலம் செய்வான் போல், அக்னியை வலம் வருவது போல. அப்போ கல்யாணத்துல
அக்னியை வலம் வருவதை பற்றி இந்த சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தில் தான் வருதுங்கிறது இல்லை, சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் தீயை வலம் வருவதை பற்றி வரக்கூடிய இடம் இது. புறநானூறு 93வது பாடல் 7ஆம் வரி தர்பையை பற்றி வருகிறது, அதை பார்க்கலாம். அறம்புரி கொள்கை நான்மறை முதல்வர் திறம்புரி பசும்பொல் பரப்பினர் கிடப்பி என்கின்ற வாக்கியம். எப்படி வேள்வி நடத்துவதற்கு முன்பு தர்பைகளை பரத்தி வேள்வி நடத்தினர் என்பதற்காக. ஒரு மன்னன் சிறப்பாக தானம் செய்கிறார், அதை கபிலர் வாழ்த்துகிறார். 18 64வது பாடல் 3வது வரி. அறம் கரைந்து வயங்கிய நாவின் பிறங்கிய உரைசால் வேள்வி முடித்த கேள்வி அந்தணர் அருங்கலம் ஏற்ப நீர்பட்டு இருஞ்சேறு ஆடிய மணல் மலி முற்றத்து. அந்த மன்னன் தானம் செய்கிறார். தானம் செய்யும் பொழுது கமண்டலு அல்லது பஞ்சபாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை கொண்டு தானம் செய்கிறார். அந்த நீர் கீழே விழுந்து 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 கீழே இருக்கக்கூடிய அந்த மண் தரையானது சேரானது என்று கூறுகிறார். அப்படி தானம் செய்தவர். இதெல்லாம் எதுக்கு காட்டுகிறார்? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இவ்வாறு நீரை விட்டு தானம் செய்வது என்கிற பண்பாடு இருக்கே, இது யாரை உடையதோ அவர்கள் காக்கக்கூடியது எது? எந்த வேதம்? திருப்பி திருப்பி அந்த கேள்விதான் கேட்கிறேன். தர்பையை போட்டு வேள்வி நடத்துபவர்கள் காக்கக்கூடிய இந்த வேதம். அங்க கொண்டு வந்து நிறுத்துறேன் இது எல்லாத்தையுமே. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய யஜ்யங்களை வெறும் யஜ்யங்களாக நினைக்காமல் இதை கடன் அடைப்பதாக நினைப்பது என்கிறது எந்த வேதத்தினுடைய பண்பு? புறநானூற்றுல அந்தி அந்தணர் அருங்கடன் இருக்கும் உத்தி விளக்கின் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. பெரும்பானாற்றுப்படை 315வது பாடல். கேள்வி அந்தணர் அருங்கடன் இருத்த வேள்வி தூணத்து என்கிறத நாம் பார்க்கும் பொழுது அருங்கடன் இருத்த 5 விதமான கடன் நமக்கு சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அது. தேவர் ரிணம், பித்ரு ரிணம். இந்த கடனை கழிப்பதற்காக வேள்வி நடத்துவது என்கிற மறை வேதம் எந்த வேதம்? அது மட்டும் இல்லை, வேள்வி தூண் என்று யூபஸ்தம்பத்தை கூறுகிறார். தூணை நட்டு செய்யக்கூடிய சடங்கு என்கிறது எந்த வேதத்தினுடையது? இது மாதிரி கேட்டுக்கொண்டே போகலாம், சொல்லி மாளாது. பருதி உருவின் பல்படை புரிசை. பருதி உருவின் என்கிறது கருட சயனத்தை குறிக்கக்கூடியது. பருதி வட்டம் இது பார்த்தேன்னா இதை வேதத்தில் சௌத்த சூத்திரங்கள்ல கருட சயனம் என்று சொல்லுவார்கள் வேள்வியில. அதை பற்றி கூறுகிறதே. கருட சயனம் எந்த வேள்வியை அல்லது எந்த வேதத்தின் வேள்வியை காட்டக்கூடியது? கருட சயனம். ஒரு வழியா ஒரு சின்ன லிட்ரேச்சர் சர்ச் பண்ணோம். இப்போ எதுக்குன்னு வேதம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன என்கிறதை பார்ப்பதற்கு அதை ஒரு 2 நிமிடங்களில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் எனில், நால் வேதம் என்று வருவது எந்த 4? கேள்வி என்று குறிப்பிடப்படுகிறது எந்த வேதம்? ஸ்ருதி. எந்த வேதத்தை பாடினால் அது வண்டினுடைய ரீங்காரம் போல இருக்கும்? எந்த வேதத்தை காப்பவர்கள் 6 தொழில் புரிபவர்கள், 3 அக்னி கொண்டவர்கள், அல்லது பூணுல் அணிந்தவர்கள், மந்திரங்களை உபாம்சுவாக உதடுகளை அசைத்து கூறக்கூடியவர்கள், மறை காப்பாளர் எந்த மறையை காப்பவர்கள், அவர்கள் வீடு சாணி மொழிகி இருக்கும், மாடு கட்டி இருக்கும், பந்தல் போட்டு இருக்கும், தெய்வ வடிவங்களுக்கான சந்நிதி இருக்கும். மேலும் எந்த மறை காப்பாளர்கள் வீட்டில் தயிர் சாதம் கிடைக்கும், கருவேப்பிலையோட கூட, மாவடுவோட கூட, மாதுளையோட கூட. எந்த மறையை காப்பவர்கள் கையில் பலாச தண்டத்தையும் கமண்டலையும் கொண்டு
அத்தியனம் செய்வார்கள், கற்றுக்கொள்ளுவார்கள். எந்த மறையை எழுதா கற்பாக இன்றைய தினம் வரை படித்து வருகிறார்கள். எந்த மறையின் அடிப்படையில் உள்ள சடங்கில் தீயை வலம் வந்து மணப்பர், எந்த மறையை காக்கும் வித்தியார்த்திகள் மாணவர்கள் குடுமி வைத்துக் கொண்டிருப்பார்கள், எந்த மறை காப்பாளர்களுக்கு இன்றைய வரை தானம் என்பது நீரால் கொடுக்கப்படுகிறது, எந்த மறை காப்பாளர் செய்யக்கூடிய வேள்வி என்பது கடனை நீப்பதற்காக செய்யக்கூடியதாக இருக்கிறது. எந்த வேள்வியில், எந்த மறையை ஆதாரமாக கொண்ட வேள்வியில் கருட சயனம் வருகிறது, யூபஸ்தம்பம் வருகிறது. இதை அனைத்தையும் நாம் ஆராய்ந்தாலே சங்க இலக்கியத்தின் வேதம் என்ன என்பதை நாம் கூற முடியும். இன்னும் பல கூறிக்கொண்டு போகலாம். நமக்கு இப்போ உள்ள நேரத்திற்கு இதையே நாம் தொட்டோம். வேதத்தில் உள்ள தெய்வங்கள், தெய்வங்களை பற்றி பார்க்கும் பொழுது இங்கே ஒரு அருமையான பாடல், இது பரிபாடல், 3ஆம் பாடல். ஒரே இடத்தில் எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர வரக்கூடிய பாடலாக இருக்கிறதுனால நச்சுன்னு இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்தந்த தெய்வத்துக்கு தனித்தனியாக பாடிக்கொண்டு போகலாம். இருந்தாலும் இது எல்லாம் பாடல் திருமாலை பற்றிய பாடல் தான். இருந்தாலும் மற்ற எல்லா தெய்வங்களையும் பற்றி வருகிறது. மறுபிறப்பு அறுக்கும் மாசு இல் சேவடி, அண்ணா புரியுறது, மோட்சத்தை தரவல்ல திருவடி, குற்றமே இல்லாத திருவடி எம்பெருமான் பகவான் நாராயணன் திருமாலின் திருவடி. மணி திகழ் உருவின் மாயோயே, அவனுக்கு மாயோன் என்று பெயர். திருவாபரணங்கள் சாத்தி விசாலமான வட்சஸ்தரத்தில் ரத்னஹாரம் கொண்டவர். தீ வழி விசும்பு நிலன் நீர் ஐந்தும், இந்த எம்பெருமான் நாராயணன் இவர் என்னென்ன விஷயங்களுக்கு அந்தர்யாமியா இருக்கிறார், எது எது இவருடைய திருவயிற்றில் உள்ளது என்கிறதை ஒரு பெரிய லிஸ்ட் வைக்கிறது பரிபாடல். அதுல தீனா அக்னி, இதை தவிர ஆகாயம், பூமி, தண்ணீர், காற்று, ஐம்பூதங்கள். இந்த ஐம்பூதங்களும் எம்பெருமானிடத்தில் இருக்கின்றன, எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கின்றன. இதற்கு மேல் பாருங்கள், ஞாயிறும் திங்களும் அரணும் ஐவரும். ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், அரண். அரண் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்கிறதை பின்பு கூறுகிறேன். திதியின் சிறாரும் என்றால் திதியினுடைய பிள்ளைகள், அதாவது அசுரர்கள் கூட. ஏன் தேவர்கள் மட்டுமா? தைத்தியர்களும் அசுரர்களும். விதியின் மக்களும், திதியின் சிறாரும்னு வந்ததுனால விதியின் மக்களுங்கிற இடத்துல அதிதியின் புதல்வர்கள் தேவர்கள். இதை தவிர மாசுயில் எண் மரும் 11 கபிலரும் என்று சொல்லும்படியாக மாசற்ற மருத்துக்கள் 11 கபிலர். கபிலருங்கிறது இங்க ருத்திரர்கள், 11 ஏகாதச ருத்திரர்கள். இதை தவிர தா மா இருவரும், தா மா இருவருங்கிறது, தாமா என்பது அஸ்வினிகுமாரர்கள், அவர்கள் இருவர். தருமனும் மடங்கலும், தருமன் என்கிறது தர்மராஜர், தர்ம தேவதை. மடங்கல் என்கிறது மிருத்யு தேவதை. ரெண்டும் ஒண்ணுக்கொண்டு சம்பந்தப்பட்டது என்று தானே நம்முடைய வைதிக தர்மத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த விஷயத்தை கொண்டு வரேன். தருமனும்னு இங்க வந்திருக்கு, முன்னாடி அரணும் என்று சொன்னார்கள். அரணும்னு ஒரு வார்த்தை தனியாக இருக்கு, இங்கு தருமனும்னு இருக்கிறதுனால முதலில் உள்ள அரணும் என்கிற சொல் இருக்கு. தர்மதேவதை என்று பொருள் அடியனால பார்க்க முடியவில்லை. தருமனும் என்பது தர்மதேவதை, அரண் என்பது என்ன? தேவதையை விடுங்கள், அப்போ தத்துவத்திலேயே ஏதாவது வித்தியாசம் இருக்கா? தர்மம் அறம் வித்தியாசம் இருக்கிறதா தெரியல.
இன்னைக்கு உள்ள தமிழ் சொல்லாடலோ அல்லது ரொம்ப காலமா இருக்கிற தமிழ் சொல்லாடலோ எதை கண்டாலுமே தர்மத்துக்கும் அறத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதாக தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயம் பகிர விரும்புகிறேன். இங்க தருமனுங்கிற சொல் வந்ததுனாலையும் அறன்னு தனியா பிரித்து காட்டி இருக்கிறதுனாலையும் ஒரு விஷயம் பகிர விரும்புகிறேன். அறம் என்பதை வேதத்தில் உள்ள ரிதம் என்று காண்கிறேன். வேதத்தில் 2 தத்துவங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய தத்துவங்கள் ரிதம், தர்மம். ரிதம் என்பது என்ன என்றால் இயல். இயற்கையில் என்ன ஒரு இயல் இருக்கிறதோ அது ரிதம். அது இயற்கையில் எந்த ஒரு அமைப்பு இருக்கிறதோ, இயலில் எந்த ஒரு அமைப்பு இருக்கிறதோ அது ரிதம். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் காஸ்மிக் ஆர்டர், பிரகிருதி நியதி. அந்த காஸ்மிக் ஆர்டர் அல்லது அந்த ஒரு அமைப்பு, இயற்கையில் உள்ள அமைப்பை நாம் நமது வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோமாகில் அதற்கு தர்மம் என்று பெயர். இது ரெண்டும் கனெக்டட். தர்மத்துக்கு தேவதை தர்ம தேவதை வேதத்தில், அறத்துக்கு தேவதை வருணன், ரிதம். ரிதத்திற்கு தேவதை வருணன். ரிதேன மித்ரா வருணா விருதா விருதா ரிதஸ்பிருஷா கிரதும் பிருகந்தமாசாதே. அதனால அரண் என்னும் இடத்தை வருணன் என்று கொள்ளுகிறேன், தருமன் என்கின்ற இடத்தில் தர்ம தேவதையை கொள்கிறேன். 3 உலகமும் 14 உலகங்கள், இது எல்லாம் என்னென்ன? மாயோய் ஏ திருமாலே, அவருக்கு தான் மாயோன்னு பேர். மாயோய் நின் வயின் பறந்தவை உரைத்தேம், உனது வயிற்றிலேயே இருக்கக்கூடியவை, உம்மிடம் அடங்கியவை என்று வேதம் கூறுகிறது. அதான் பாயிண்ட். வேதம் கூறுகிறதுங்கிற இடத்துல அவர் போடுற வார்த்தை மாயா வாய்மொழி உரைதர வளர்ந்து. இவ்வாறு மாயா வாய்மொழி கூறுகிறது என்கிறார். மாயா வாய்மொழிங்கிற சொல் உயர்ந்த சொல், அதாவது அழிவே அற்ற வாய்மொழி. வாய்மொழின்னு சொல்லுவானே என்ன, அதான் சொல்றனே, அதை எழுதுவது என்கிறது அதமபட்சம். வாயாலேயே சொல்லிக் கொடுப்பதால் அதற்கு வாய்மொழி என்று பெயர். அது அழியாத வாய்மொழி என்று நம்பினர் தமிழர். இன்னைக்கும் அதை தான் நம்புகிறார்கள். தமிழர்கள் வேதத்தை அழியாது என்று நம்புகிறார்கள் என்னும் பொழுது தமிழர்களின் வேதத்தை ஆரியர்கள் அழித்து விட்டார்கள் என்பது பொருந்தாது. மாயா வாய்மொழி உரைதர வளர்ந்து. வாய்மொழி ஓடை, இது ரொம்ப தத்துவம், சூக்ஷ்மமான தத்துவம், நேரம் ஆயிடுத்து. வாய்மொழி ஓடை மலர்ந்த தாமரை, இது பெரிய விஷயம்பா. சரி, இதை தவிர்க்கிறேன், நேரமான காரணத்தால் தவிர்க்கிறேன். இன்னும் ஒரு பாடல் இருக்கு, அதனால தான். தாமரை பூவினுள் பிறந்தோனும். இதே வாய்மொழி, இந்த மாயா வாய்மொழி இருக்கே, அதனுடைய நாதம் இருக்கே, அந்த நாதமே இந்த உலகத்தின் ஆதாரமான எனர்ஜியாக இருக்கிறது. அதிலிருந்து தோன்றிய நான்முகன், சுருக்கமாக சொல்லிட்டேன், அதிலிருந்து தோன்றிய நான்முகன். அந்த நான்முகனின் தந்தையாக இருக்கிறவர் நீர் தாதையும். நீ என மொழியுமால் அந்தணர் அருமறை. அந்த நான்முகனின் தந்தை நீர் என்று அருமறை கூறுகிறது என்று இங்க சொல்லும் போதே மேனி சிலிர்க்கிறது. பரிபாடலில் இருக்கக்கூடிய இந்த திருமால பற்றிய துதி. இப்பேற்பட்ட இந்த ஒரு விஷயம் இன்னும் ஒன்று சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்தோம், திருப்பரங்குன்றத்திலேயே முடித்துக் கொள்வோம் இன்றைய தினம். வசை நீங்கிய வாய்மையால் திசை நாரிய கொன்று அமர்ந்து ஆண்டு ஆண்டு அவி உண்ணும் அகில்கெழு கமழ் புகையி வாய் மீ போய் உம்பர் இமைப்பு இறப்ப தேயாமண்டிலம் காணுமாறு இன்று. இதுவும் பரிபாடல். 17ஆம் பாடல் 28வது வரியிலிருந்து 32வது வரி வரை. அதாவது இது எப்படி இருக்கிறது என்றால், திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை வரை, அதாவது கூடல் வரை இருக்கக்கூடிய நிலம் எப்படி இருந்தது என்று கூறக்கூடிய விஷயம். அக்னியை வளர்த்து வளர்த்து வளர்த்து
வேள்வியில் அக்னி வளர்ப்பதால் அக்னியினுடைய புகை கிளம்பி அந்த புகை திருப்புறங்குன்றம் மேல் வரைக்கும் போய் முருகப்பெருமானுடைய மூக்கை துளைக்குமா. முருகப்பெருமான் அதை விரும்புகிறார், அக்னிஹோத்திரிகளுடைய அக்னியை விரும்புகிறார். அவருடைய நைவேத்தியம் என்கிறது மற்ற நைவேத்தியங்கள்லாம் இருந்தாலும் ஆண்டு ஆண்டு ஆவி உண்ணும், இந்த அவியை அவர் உண்ணுகிறார். அகில்கழு கமழ் புகை வாய் வாய் மீ போய் உம்பர் இமைப்பு இறப்ப. இந்த புகையானது மேலே போய் 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 ஆகாயத்தில் தேவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அனிமிஷர்கள் என்று பெயர். அனிமிஷர்கள் என்றால் இமைக்காதவர்கள். அவர்களும் இந்த புகையால் இமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அக்னிஹோத்திரம் மதுரையில் நடந்திருக்கிறது. தேயாமண்டிலம் காணுமாறு இன்று, அதாவது சூரிய பகவானே அந்த புகையில் மறைந்து விட்டார். இவ்வாறான இந்த அக்னிஹோத்திரிகளின் தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருப்புறங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்கிற ஒரு அருமையான பாடல் இன்று இதோட முடித்துக் கொள்ளுவோம். நாளைக்கு மேலும் இந்த சங்க காலத்தின் சமயம் எது என்கிறதை தொடர்ந்து பார்க்கலாம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.